கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குட் ஷெப்பர்ட் யூனிவர்சிட்டி வேத வகுப்பு பாடத்திற்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுடைய வாழ்க்கை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளுடைய இரண்டாவது பாடத்துக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஜபத்தோடு இந்த பாடத்துல நாம் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் மெய்யாகவே ஜபத்தோடு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிற வேளையில ஆவியானவர் இந்த சத்தியங்களை நமக்கு நிச்சயமாக கற்றுத் தருவார். அன்பின் பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பில இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். நீர்த்தாமே வேதத்தினுடைய ரகசியங்களை மறைபொருள்களை கற்றுத்தரும்படியாய் எல்லா தடைகளை எடுத்துக் கொள்ளும்படியாய் செல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியுடைய பாடத்தை முதலாவது பாடத்தை நாம் பார்த்தோம். முகமுறையாக பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ள ஒரு நபர், பர்சனாலிட்டி உடையவர். அது மாத்திரமல்ல, அவர் தெய்வீக குணங்களை கொண்டவர். ஒரு தேவனுக்குரிய அத்தனை பண்பு நலன்கள், கேரக்டர்ஸ், காட் கேரக்டர்ஸ் அவரிடத்துல இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஏற்கனவே கடந்த பாட திட்டங்கள் மூலமாக நாம் ஓரளவுக்கு தெளிவடைந்திருப்போம். இன்றைக்கு தொடர்ந்து இந்த பரிசுத்தாவினுடைய பாடங்களை குறித்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். சில மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் என்று ஒருவர் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தேக்காரர்களுடைய மாயமாலமான போதனை என்று தவறாக இன்றைக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். ஒரு பாஸ்டர் இப்படியாக ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியும் பற்பல பாஷையும் என்ற தலைப்பில கிறிஸ்டோபர் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தனது புத்தகத்தில் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். துள்ளி துள்ளி பார்த்தும் திராட்சை முலை கிடைக்காது போனது இதனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நரி ஏமாந்தது போலவே இந்த ஆவியின் அபிஷேகங்களை அடையாமல் போன சிலர் இது அசுத்த ஆவியின் கிரி என்று அலட்டிக் கொள்ளுகிறார்கள் என்பதாக கிறிஸ்டோபர் என்கிற ஒரு தேவ ஊழியர் தனது புத்தகத்துல இதை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நரி எட்டி எட்டி பார்க்கிறதா, திராட்சை முலை அதற்கு எட்டுகிற உயரத்தில் இருப்பதாக நினைத்து எட்டி பார்க்கிறதா. ஆனால் திராட்சை முலை நரி எட்டுவதற்கு சற்று உயரத்தில் இருப்பதினால எட்டி எட்டி பார்த்தும் அந்த திராட்சை பழம் கிடைக்காததுனால சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லி அது போய்விட்டதாம். அதே போலதான் இன்றைக்கு அநேக மக்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய வரங்கள், பரிசுத்தாவின் நிரப்புதல் இவர்களுக்காக காத்திருந்து ஜெபித்தோ சில சமயத்தில் அவர் அடையாமல் போனதினாலே இது அசுத்த ஆவியினுடைய கிரி என்று அலட்டிக் கொள்ளுகிறார் என்பதாக கிறிஸ்டோபர் என்பவர் தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அதை குறித்த பாட காரியங்கள் நமக்கு ஏராளமான வசனங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தேவ குணாதிசயங்களை உடையவர். இந்த இடத்துல பார்க்க வேண்டும் சொன்னால் ஒரு முக்கோணம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிற பாருங்க, எழுதியிருக்கிறேன் ஓமனி பிரசன்ட் என்று எழுதியிருக்கிறேன். ஓமனி பிரசன்ட் என்றால் எங்கும் நிறைந்தவர். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 139 7 8 9 10 ஆகிய வசனங்களில் சாம் 139 verse 7 to 10 ஆகிய வேத பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், சமுத்திரத்தெல்லாம் கடந்து போனாலும் அங்கேயும் கரம் என்னை பிடிக்கும், பாலகவை படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்பதாக தாவீது தமது புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதை குறித்த வேத வசனத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். உங்கள் கையில வேதாகம் இருக்கும் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். 139 சங்கீதம் சாம் 139 verse 7 to 10 7 முதல் 10 வசனங்கள். நான் பொறுமையாக உங்களுக்கு இதை வாசித்து காட்ட விரும்புகிறேன். மிக வேகமாக
நான் டீச் பண்ணிக்கொண்டே போவேன் என்று சொன்னால் உங்களால் விலகிக் கொள்ள முடியாது. ஆகவே நிறுத்தி நிதானமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பொறுமையாக இந்த பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். வாசிக்கிறதை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுவதாக, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இப்படி தொடர்ந்து நான் 12 வசனங்களை படித்து விட்டேன். நமக்கு 10 வசனம் போதுமானது. இந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறார்? வானத்திலேயும் ஆவியானவர் இருக்கிறார், பூமியின் கடையாந்தரங்கள் சமுத்திரத்தை எல்லாம் கடந்து போனால் அங்கேயும் பூமியின் எல்லா எல்லைகளிலேயும் அவர் இருக்கிறார், பாதாளத்தில் போனாலும் அவர் இருக்கிறார் என்பதாக தாவீது சொல்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் எங்கும் நிறைந்தவர். அவர் இல்லாத இடமே எதுவும் கிடையாது. அவர் சர்வ வியாபியாய் சகல இடங்களிலேயும் அவர் நிறைந்திருக்கிறவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது ஒரு தவறான ஒரு போதனை. அவர் இல்லாத இடமே இல்லை என்பதுதான் உண்மையான சத்தியம். இந்த வேளையிலே இந்த பரிசுத்தாவின் பாடத்துல இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே எங்கும் கிடையாது. எல்லா இடங்களிலேயும் இருக்கிறார். வானத்தில் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார், பாதாளத்தில் இருக்கிறார், ஏன் நமக்குள்ளும் கூட அவர் இருக்கிறார். யோவான் 14:16 வசனத்திலே வாசிக்கும் பொழுது என்றென்றைக்கும் சத்தியாவியாகிய தேற்றரவாளர்களோடு கூட இருக்கும்படிக்கு என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் நமக்குள்ளும் இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்து ஓமனி சென்ட், எல்லாம் அறிந்தவர். ஓமனி சென்ட் என்றால் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு தெரியாதது என்றே உலகத்தில் ஒன்று கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய ஞானம் புத்தி சற்று குறைவுள்ளது. ஆனால் தேவ ஆவியானவர் அனந்த ஞானமுடையவராக இருக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் chapter 2 verse 10 to 11. இதை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன் தமிழிலே. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த இடத்துல கவனிக்கணும். 10வது வசனத்துல தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்கள், பிதாவை குறித்த ஆழம், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆழம், தேவாவியானவர் குறித்த ஆழம், இவைகளை தெளிவாக அறிந்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாதது என்று ஒன்றுமே கிடையாது. அவர் எல்லாம் அறிந்தவர். அதனால்தான் ஓமனிசே என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். முதலாவது பரிசுத்த ஆவி யாரா இருக்கிறார்? அவர் ஓமனி பிரசன்டாக இருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய சமூகம் இருக்கிறது, எல்லா இடத்திலேயும் அவர் இருக்கிறார். அடுத்து அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாதது என்று ஒன்று கிடையாது. பிதாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட பிதாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை ஆவியானவர் துணையோடு கூட நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட வேதத்தில் நமக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள நிச்சயமாக முடியும். பிரியமானவர்களே, ஆகவே தேவனுடைய ஆழங்களை இவர் அறிந்தவர். எல்லாம் இவருக்கு தெரியும். இவருக்கு தெரியாதது என்றே இந்த உலகத்துல ஒன்று கிடையாது. அடுத்து மூன்றாவதாக எல்லாம் வல்லவர். ஓமனி ஒற்றன், எல்லாம் வல்லவர். அவரால் முடியாத காரியம் என்று எதுவே கிடையாது. லூக் சாப்டர் 1 verse 35 பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம்
உன்மேல் எழடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்க பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். ஒரு கன்னிகை மரியாள், அவள் எப்படி கர்ப்பவதியாக மாற முடியும்? மெடிக்கல் ரீதியில இது விலகிக் கொள்ள முடியாத ஒன்று. மருத்துவத்துறையினுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அவருடைய ரிசர்ச்சுக்கும் விலகிக் கொள்ள முடியாத ஒரு காரியம்தான் கன்னிகை கர்ப்பவதியாக மாறுவது. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக மாற முடியுமா என்றால் சாத்தியம் கிடையாது. ஆனால் ஆவியானவரால் முடியும். மரியாள் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து தோன்றுகிறார். இதற்கு காரணமாக இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் நேரிடும். ஆனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். ஆக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலே உருவாக்கப்படுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இயேசு கிறிஸ்து மரியாள் வயிற்றிலே அவர் தோன்றுகிறார். அதனுடைய பொருள் என்ன? அவர் சிருஷ்டிகராக பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் நமக்கு விலக்கி காட்டுகிறது. ஆகவே உலக பிரகாரமாக ஒரு கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவின் அடிப்படையில பிறந்ததாக இன்றைக்கு அநேக தவறாக விலகிக் கொள்கிறார்கள். இது எப்படி முடியும்? ஆவியானவர் சரீரத்தை போன்ற நிலையில் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளும். நம்மள சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியனுடைய தெய்வீக வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே, பரிசுத்த ஆவியனுடைய நிழலாட்டத்தினாலே இந்த அற்புதமான காரியம் நடக்கிறது. இது எப்படி முடியும்? மனுஷனால் முடியாதது, ஆனால் ஆவியானவரால் முடியும். மனுஷனால் முடியாதது தேவனாலே ஆகும் என்று வேதம் சொல்கிறபடி இவர் பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவராய் ஆல்மைட்டி காடாய் இருக்கிறார். ஓம்னி புட்டனாக இருக்கிறார். ஆக ஒரு 3 காரியம் பாருங்க. ஓலா இருக்கிறது பாருங்க. ஓம்னி சென்ட், ஓம்னி பிரசன்ட், ஓம்னி புட்டன். ஆகவே இந்த 3 காரியங்கள் தேவனுக்குரிய குணாதிசயங்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அநேக காரியங்கள் நிச்சயமாக வருகிற சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கற்றுத் தரும்படியாக இருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக குணங்களை கொண்டவர். இந்த 3 காரியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? ஓம்னி பிரசன்ட், ஓம்னி சென்ட், ஓம்னி புட்டன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்திலும் நிறைந்தவர். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு தெரியாதது என்று ஒன்று கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் என்று ஒன்று கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே இந்த 3 காரியங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக குணங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு பைபிள் கிடையாது, வேதம் கிடையாது. ஒரு முறை நான் உங்களுக்கு சொன்னேன், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதற்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் நிறுத்தும்படிக்கு, அவன் கடிந்து கொடுத்தலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதாக வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு என்ன இல்லை? வேதம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு என்ன கிடையாது? சிருஷ்டிப்பு கிடையாது. 2 தீமோத்தேயு 3:16ல 2 தீமோத்தேயு chapter 3 verse 16ல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஜெனிசிஸ் chapter 1 verse 1 and 2 அந்த 2 வசனத்தை படிக்கிற வேளையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே தேவ ஆவியானவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அது சிருஷ்டிக்கப்பட்ட நாட்களிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அல்லவா? அது அடுத்து என்ன சொல்கிறது வேதம்? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே சிருஷ்டிப்பிலே அவருக்கு பங்கு இருக்கிறது. எந்த வகையிலே? அவருக்கு சிருஷ்டிப்பிலே கிரியேஷன்ல ஷேர் இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை வசனத்தின் அடிப்படையிலே பின்வரும் பாட திட்டங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம்.
அதற்கு உதாரணமாக யோபு 33:4 யோபு புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் யோபு 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிகர் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். உங்கள் கையில வேதாகம் இருக்கும் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஆங்கிலம் நாளைக்கு உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆங்கில வேதாகமத்தில் யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம், சாம்க்கு முன்னாடி இருக்கிற யோபுவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 33 சாப்டர் 33 verse 4 எடுத்துக்கொள்ளும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பரவாயில்ல, வேகமாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை அமிர்தம் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இங்கே ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். யார் என்னை உண்டாக்கியது? யார் கிரியேட் பண்ணது? யார் சிருஷ்டித்தது? யார் படைத்தது? தேவ ஆவியானவர். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பிலே, கிரியேஷனிலே அவருக்கு ஷேர், பங்கு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய படைப்பில பரிசுத்த ஆவியானவருக்கும் பங்கு இருக்கிறது. உலக படைப்பிலேயும் பரிசுத்த ஆவியானவருக்கு பங்கு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை படிக்கிற வேளையில உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். 26ஆம் அதிகாரம் யோபு 26:13 யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். வானம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தை என்னாது பார்த்தால் இரவு நேரங்களிலே ஏராளமான நட்சத்திரங்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பல கோடி மைல்களுக்கு அப்பாலே அவைகள் இருப்பதாக. பூமியை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள், பெரிய சுடரொளிகள், பெரிய சூரியன்கள், அநேக கிரகங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆக வேதம் என்ன சொல்கிறது? தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். வானம் பரிசுத்த ஆவியானவரினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய படைப்பில, சிருஷ்டிப்பில பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன உண்டு? ஷேர், பங்கு உண்டு. அதைத்தான் யோபு 26:13 தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்வ நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. அவருடைய கரம் நெளிவான சர்வ நட்சத்திரத்தை உருவாக்கிற்று என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வானத்தை அலங்கரித்திருக்கிறார். பூமி உண்டாக்கப்படுகிற வேலையிலே சிருஷ்டிப்பில் அவருக்கு பங்கு இருக்கிறது. மனுஷனுடைய படைப்பு சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவருக்கு பங்கு இருக்கிறது. வேதத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் 40 ஆசிரியர் கொண்டு ஆவியானவர் தான் எழுதி நம்முடைய கரங்களிலே இந்த வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வேத புத்தகம் நம்முடைய கையிலே கிடைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பங்கு இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு வேலை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் சிருஷ்டிப்பு எதுவும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது ஒரு தவறான போதை என்பதற்காகத்தான் இவ்வளவு நான் விலக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 8. அது வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் ஒரு பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் ஒரு பொழுது நீங்கள் என்ன ஆவீர்கள்? பலன் அடைவீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் என்றால் ஸ்ட்ரென்த். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் பவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை அடைவீர்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லப்படுகிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். டெஸ்டமனி உள்ள ஒரு லைஃப், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு பலன் கிடைக்காது, வல்லமை கிடைக்காது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நமக்கு சாட்சி உள்ள ஜீவியம், வாழ்க்கை கிடையாது. ஆகவே இன்றைக்கு நல்ல குட் டெஸ்டமனி லைஃப் நம்முடைய வாழ்விலை உண்டாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூல காரணமாக இருக்கிறார். பவர் உள்ள ஒரு வாழ்க்கை, பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளான மனதிலே ஒரு பலனுடைய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் உதவியாக இருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் 4 verse 13 இதுல பரிசுத்த ஆவியானவருக்கு விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். செகண்ட் கொரிந்தியர் சாப்டர் 2 verse 13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதியில்லாதிருந்தது. ஆதலால் நான் அவரிடத்தில் செகண்ட் கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் கிடையாது. விசுவாசத்தின் ஆவியை நாம் உடையவராக இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூல காரணமான ஒருவராய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் ஆவியிலே பிறக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். ஜான் காஸ்பல் சாப்டர் 3 verse 3 to 8 ஆகிய பகுதிகளிலே இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறார்? ஆவியிலே பிறக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். ஆவியிலே பிறக்க வேண்டும் என்பதை குறித்து 3ஆம் வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்கணும் அப்படின்று இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல 3ஆம் வசனம் என்ன சொல்றாரு? ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது, காண முடியாது. ஃபர்ஸ்ட் பார்க்கவே முடியாது. 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பார்க்கிறது தூரத்துல இருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறதை போல அதுக்கும் ஆவியானுடைய பிறப்பு நமக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் ஆவியிலே நாம் பிறக்கும் அனுபவம் இல்லாமல் போயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்கிற பாக்கியம் நமக்கு இல்லாமல் போயிருக்கும். நாம் நீதிமானாகக்கூடிய ஸ்லாக்கியம் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் தேவனாக இருக்கிறார். அதே சமயத்துல பர்சனாலிட்டி, அவருக்கு ஆழ்த்தத்துவம் இருக்கிறது. தேவனாக இருக்கிறார் என்றால் அவர் ஓமனி பிரசன்டாக, எங்கும் நிறைந்தவராக, ஓமனி சென்டாக, எல்லாம் அறிந்தவராக, ஓமனி பொட்டட்டாக, எல்லாம் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சென்ற வாரத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில இருக்கிறது. சபை விசுவாசிகளுக்குள்ளே சில ஊழியர்களிடத்துல இருக்கிறது. அவர் ஆற்றலை போன்றவர் அல்ல என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் ஆற்றலை கொண்டவர் அல்ல என்று. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஆற்றலை நாம் இயக்க முடியும். இப்போ சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும், சுவிட்ச் போட்டா டியூப்லைட் எரியும். ஆக ஆற்றலை, மின்சாரத்தை நாம் இயக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தான் நம்மை இயக்குகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் சபையை இயக்குபவர், செயல்படுத்துகிறவர், ஒரு ஊழியக்காரனை செயல்பட செய்கிறவர். முதலாவது சபையை பரிசுத்த ஆவியானவர் இயக்குகிறார், செயல்படுத்துகிறார். உதாரணமாக
ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு நேராக ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 எடுத்துட்டீங்களா? பரவாயில்ல, எனக்கு முன்னாடி வேகமா நீங்க எடுத்துறீங்க. ஒரு கையில நோட்ஸ், ஒரு கையில பைபிள். டக்குன்னு என்னால எடுக்க முடியல. பரவாயில்ல, வெரி குட். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சபை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? சபை தேவனாகிய இயேசுவால் உண்டாக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நல்லா பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே. எந்த தேவன்? பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லவில்லை, இயேசுவாகிய தேவனை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை, தமது சபையை, தமது சபை என்றால் இயேசுவுக்கு சொந்தமான சபை. காரணம், இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே பாவத்திலே அடிமைப்பட்டு போன அல்லது பிரபல தேவனாகிய பிசாசுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே மூழ்கி போயிருந்த மனிதனை வெளியேறப்பட்ட கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே ஆண்டவர் அந்த மனிதனை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டபடியினாலே இப்போது சபையிலே அந்த மனிதன் இருக்கிறார். ஆக சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டது, மீட்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து கிரயமாக சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை, இந்த சபையை மேய்ப்பதற்கு, நல்ல கவனிங்க, இந்த சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். சபை இயேசுவுக்கு சொந்தமானது. முதலாவது காரியம், அந்த இயேசு யார்? தேவன். அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார். இப்போ சபை இயேசுவுக்கு சொந்தமானது. ரத்தத்தை சிந்தி கிரயமாக சபையை சம்பாதித்துக் கொண்டார். அந்த சபை பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ச் இன்சார்ஜ், சபையினுடைய நிர்வாகி யார் என்று சொன்னால் ஹோலி ஸ்பிரிட். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ சபையை இயக்குகிறார். எப்படி இயக்குகிறார்? முதலாவது, சபையை, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கண்காணிப்பு செய்யும்படியான பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் சபை நடத்துகிற மேய்ப்பன் கையிலே அல்லது ஊழியக்காரன் கையிலே கொடுக்கிறார். சபை போதகர் யார் என்றால், ஒரு சர்ச் பாஸ்டர் யார் என்று சொன்னால், அவர் சபையினுடைய கண்காணிப்பாளராக இருக்கின்றார். இப்ப சபையை கண்காணிக்கணும். அதனால வேதம் சொல்லுகிறது, ஒரு மந்தையின் மேல் கவனமாயிரு. கண்காணிக்கணும், சபையை கண்காணிக்கணும். ஆகவே சபையினுடைய பொறுப்பாளர், மெயின் இன்சார்ஜ் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் சபையை மேய்ப்பதற்கான பொறுப்பை ஊழியக்காரன் சபை போதர் கையில அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே சபை ஊழியக்காரன் மூலமாக செயல்படும்படியாக, பராமரிக்கப்படும்படியாக கர்த்தர் ஊழியக்காரன் கையில, சர்ச் பாஸ்டர் கையில இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாம் ஏவாளை கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தை காக்கவும் அதை பண்படுத்தவும் வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப ஆதாமுடைய மெயின் வேலை என்ன? ஏதேன் தோட்டத்தை காக்கிறது, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவது. இதுதான் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த மிக பிரதான ஏதேன் தோட்டத்தினுடைய வேலை. இன்றைக்கு சபையை கண்காணிப்பு செய்யும்படியாக, சபைக்கு தேவையான மேய்ச்சலை கொடுக்கும்படியாக, சபைக்கு தேவையான கைடன்ஸ், நல்ல ஒரு வழிகாட்டும்படியாக, ஆலோசனை, வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தான் சபையில பாஸ்டர்களை, உடன் ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை, இப்படிப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பாளர்களை சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ சபையுடைய பொறுப்பாளர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே மின்சாரம் நாம் இயக்குவது, பரிசுத்த ஆவியின் மின்சாரத்தை போன்றவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தான் ஊழியக்காரனை இயக்குகிறார், சபையை இயக்குகிறார். எப்படி சபையை இயக்குகிறார் என்பதை நான் பிறகு பார்க்கலாம்.
இப்பொழுது ஊழியக்காரனை எப்படி கர்த்தர் இயக்குகிறார்? பர்னபாவையும் சவுலையும் கர்த்தர் இயக்குகிறார், செயல்படுத்துகிறார். எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 13, ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 1 and 2. முதல் 2 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பது தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசியாயும் போதகராயும் இருந்தார்கள். முதலாவது வசனத்துல அவங்களுடைய பொறுப்புகள் என்ன, சபையினுடைய பொறுப்புகள் என்ன என்று இங்கே நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பற்றினார். புரியுதா உங்களுக்கு? ஊழியங்களை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பற்றினார். ஏற்கனவே இந்த பவுலும் பர்னபாவும் 1வது வசனத்துல எப்படி இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாக தான் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்று கடைசி வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்துல ஆவியானவர் சொல்கிறார், நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். மிஷனரி ஊழியத்தை பவுல் பிறகு செய்கிறார். அப்போஸ்தல ஊழியத்தை பவுல் தொடர்ந்து செய்கிறார். அது முன்பாக ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சபையின் போதகராக மாத்திரமே இருந்த பவுலையும் பர்னபாவையும் இப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் தான் சவுலாகிய பவுலை இயக்கினார். பரிசுத்த ஆவியானவர் தான் பர்னபாவை இயக்குகிறார். புரியுதா உங்களுக்கு? அதன் பிற்பாடுதான் பவுல் கடந்து போய் மிஷனரி ஊழியங்களை செய்கிறதே வேதத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்து ஊழியத்தை ஆவியானவர் தடை பண்ணுகிறார். ஊழியத்தை ஆவியானவர் என்ன பண்றாரு? தடை பண்றாரு. அப்போ ஊழியம் என்பது நம்முடையது கிடையாது. ஒரு ஊழியக்கார மேல ஊழியம் செய்வதற்கான ஒரு பொறுப்பு, அழைப்பு அவனுக்கு இருந்தாலும் கூட, ஊழியத்தை செய்வதற்கான உத்தரவாதமான பொறுப்பு அவனுக்கு இருந்தாலும் கூட இஷ்டத்துக்கு ஊழியம் பண்ண முடியாது. வேதம் சொல்கிறது ஊழியம் கர்த்தருடையது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய ஊழியத்தை ஊழியக்காரனாகிய நாம் இந்த பூமியில செய்கிறோம். அப்போ ஊழியம் கர்த்தருடையது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. தனியார் துறையில வேலை செய்கிறவருக்கு என்ன சொல்லுவாங்க? பிரைவேட் ஒர்க்கர்ஸ் கூட சொல்லலாம், இல்லைங்களா? தனியார் துறையில ஒர்க் பண்றவங்க, ஒரு பெரிய பிசினஸ் மேனா கூட இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்களா கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் ஊழியக்காரன் என்பவன் பரலோக தேவனுக்கு, பரலோக ராஜ்யத்திற்கு, வானத்தை பூமி என்ற சராசரம் படைத்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்கின்றான். ஆக இந்த ஊழியம் தேவன் சொல்கிறபடிதான் செய்யணும். சில சமயத்தில் ஆவியானவர் ஊழியத்தை ஸ்டாப் பண்ண முடியும். ஆக்ட்ஸ் சாப்டர் 21:4, 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவ்விடத்தில் உள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். எங்க போக வேண்டாம்? எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அன்பானவர்களே, ஏன் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று இங்கே ஆவியின் மூலமாக பவுல் எச்சரிக்கை படுத்தப்படுகிறார் என்று சொன்னா, அங்கே அவருக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. தேவன் பவுலை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் ஏராளம். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும், தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்குள்ளே அவர் ரத்த சாட்சியாக மறிக்க கூடாது. அதனால் ஆவியானவரால் அவர் தடை பண்ணப்படுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 11வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 21:11, 21:11. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு
இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். பார்த்தீங்களா? இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு தீர்க்கதரிசி பவுலை எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்கே பவுல் ஊழியத்துக்கு போகக்கூடாது என்று தடை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தான் ஊழியக்காரனை ஊழியம் செய்ய பொறுப்புகளை கொடுக்கிறவர், ஊழியங்களை செய்யும்படியாக உற்சாகப்படுத்தி நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று கூறி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறவர். அதே ஆவியானவர் சில சமயத்துல போக வேண்டாம், உங்களுக்கு அந்த இடத்துல ஆபத்து உண்டு என்று தடை பண்ணுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 12 அப்போஸ்தலர் 21:12 இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். இப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆவியானவர் சொல்லிட்டாரு, அதனால போக வேண்டாம் என்று தேவ பக்தி உள்ள மக்களாலே பவுல் தடை ஊழியத்துக்கு போகாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 6 and 7 16ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, எங்க போக கூடாதா? ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. 7வது வசனம் பாருங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அவர்களை போக ஒட்டாதிருந்தார். 6வது வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, 8வது வசனத்துல பிற்பகுதியில ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போ சில இடங்களிலே ஆபத்து ஊழியத்துல ஊழியக்காரர்களுக்கு என்று ஆவியானவருக்கு தெளிவாக அவர் அறிகிற வேளையில சில சமயத்துல ஊழியத்துக்கு ஆவியானவர் தடை பண்ணுகிறார். அங்க போக வேண்டாம், இந்த இடத்துல பிரயாணம் பண்ண வேண்டாம், அங்க போய் ஊழியம் செய்ய வேண்டாம் என்று ஆவியானவர் தடுத்து நிறுத்துகிறார். ஆகவே ஆவியானவர் ஒரு இட்லி குக்கர் வரப்போகிற ஆவியை போல நம்ம நினைக்க கூடாது. அவர் ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு நபர். அவர் எவ்வளவு தெளிவாக ஒரு ஊழியக்காரன் தடை பண்றாரு பாருங்க. அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு அனுப்புறாரு பாருங்க. அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக சில பொறுப்புகளை கொடுத்து நியமிக்கிறார் பாருங்க. நான் சொன்ன வசனங்களிலே, ஏற்கனவே சொன்ன வசனங்களிலே அப்போஸ்தலர் 20:28 பொறுப்பாளர்களை கண்காணிகளாக நியமித்து சபையை பராமரிக்கிற பொறுப்பு இன்சார்ஜ் பரிசுத்த ஆவியுடைய கரத்துல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு அனுப்புகிற பணி அப்போஸ்தலர் 13:2 அதை நாம் பார்க்கிறோம். பவுலையும் பர்னபாவையும் ஆவியானவர் அனுப்புகிறார் ஊழியத்துல. இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். அடுத்து பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரனை இயக்குகிறார். மின்சாரத்தை நம்ம தான் இயக்க முடியும், ஆவியானவரை நம்ம இயக்க முடியாது. ஆவியானவரை நம்ம இயக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க, 39வது வசனத்தை பாருங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 29 and 39 இந்த ரெண்டு வசனம் ஃபுல்லா படிக்க தேவையில்லை. 29வது வசனம் 39வது வசனம் ஆகிய அந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்கின்றேன். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போய் ஊழியம் செய்கிறார். அங்க ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகிறது. அதன் பிற்பாடு அன்பானவர்களே, இந்த பிலிப்பு ஆவியானவரால் நடத்தப்படுகிறார் 39வது வசனத்துல. ஏனென்றால் எருசலேம் தேவாலயத்துல ஒரு அன்னகனாக இருந்த
எத்தியோப்பிய தேசத்தினுடைய மந்திரி கந்தாகே என்பவருக்கு அவருடைய எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாய் இருந்த முக்கிய நபரான இந்த மனிதன் எருசலேம் தேவாலயத்திலே கர்த்தரை தொழுது கொண்டு தன் ரதத்திலே ஏறி அவன் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அவன் கையிலே ஒரு தோல்சூல் இருக்கிறது. அதை பிரித்து வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அதிலே இருப்பதை அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ 39வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்புவை ஆவியானவர் இயக்குகிறார், புஷ் பண்றார், அவனை செயல்படுத்துகிறார். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். பிலிப்பு போய் அந்த ரதத்திலே சேர்ந்து கொள்கிறார். அந்த ரதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற எத்தியோப்பிய மந்திரி பார்த்து கேட்கிறார், நீ வாசிக்கிறாயே, அவர் அர்த்தம் உனக்கு தெரியுமா, அவருடைய விளக்கம் உனக்கு தெரியுமா? உடனே அவர் சொல்றார், ஒருவன் எனக்கு அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ பிலிப்பு இதில் சொல்லப்பட்டிருப்பவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இதில் சொல்லப்பட்டபடி தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக பாடுகள் பட்டு, உபத்திரவப்பட்டு, சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யூதர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளின இயேசுதான் பாவத்துக்கு பரிகாரியாக இருக்கின்றார். அவருடைய ரத்தம் தான் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும் என்ற இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் சத்தியத்தை பிலிப்பு அவருக்கு கற்றுக் கொடுக்கிற வேலையில மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ரதத்தில் ரட்சிக்கப்படுகிறார். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அப்பொழுது கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை பெறணும், அதற்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடை இல்லை என்று எத்தியோப்பிய மந்திரியே பிலிப்பு பார்த்து சொல்லுகிறார். 2 பேர் கீழே இறங்குறாங்க. பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு முழுகி ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. கொடுத்துள்ள பிற்பாடு 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டு ஆவியானவர் பிலிப்பை இயக்குகிறார். அதே ஆவியானவர் ஞானஸ்நானத்தை எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு கொடுத்த பிற்பாடு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை அந்த இடத்திலிருந்து கொண்டு போய் விடுகிறார். அதை 39ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு கிடைத்து விட்டது. ஆகவே பிலிப்பு தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அன்பானவர்களே, ஊழியக்காரனை பொறுப்பில் வைத்து இயக்குபவர் பரிசுத்த ஆவியானவர். ஊழியக்காரனை பல இடங்களிலே ஊழியத்துக்கு போகும்படியாக இயக்குபவர் பரிசுத்த ஆவியானவர். ஊழியக்காரனை சில இடங்களில் ஊழியம் செய்யக்கூடாது என்று தடை பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அடுத்து ஊழியக்காரனை சில சமயங்களிலே இவரை சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லி என்று கெயிட் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி கெயிட் பண்ணுபவர் பரிசுத்த ஆவியானவர். இவைகளை வசனத்தின் அடிப்படையில நாம் தெளிவாய் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து இப்போ மனுஷ குமாரனாக பூமியில அவர் இருக்கிறார். இருந்தாலும் 100% இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்? மனுஷனா தான் இருக்கிறாரு. ஆகவே மனுஷனா இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராலே இயக்கப்படுகிறார். பாருங்க, இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு பிசாசினாலே ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார். பிசாசை இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். அது முன்பாக 40 நாள் உபவாசம் இருக்கிற வேளையில், இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து இங்கே ஆவியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அங்கே கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் இயேசுவை இயக்கினார், அங்கே போகும்படியாக ஏவினார். அதுதான் இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயக்குபவர். ஊழியக்காரனை, தேவனுடைய பிள்ளைகளை, சபை விசுவாசிகளை இயக்குபவர் என்பதை இதன் வசனத்தின் அடிப்படையில்
நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற வேளையில இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார்? இவன் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான். எப்படியா? யூதர்கள், இஸ்ரவேலர்கள் பிசாசுகளுக்கு தலைவனுக்கு ஒரு பெயர் வச்சாங்க. என்ன பெயர் வச்சாங்க? பெயல்செபூல். இந்த பெயல்செபூலினால தான் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவரை குற்றப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொன்னாரு, நான் பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்தலப்பா. அப்படி துரத்தினால் பிசாசின் ராஜ்யம் எப்படி நிறைந்திருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை போலவே பிசாசு தன் ராஜ்யத்தை கட்ட நினைக்கிறான். அந்த ராஜ்யத்துல அநேக துன்மார்க்கங்களை கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறான். அதான் உடைய பிளான், அதான் உடைய திட்டம். அதான் இயேசு சொல்றாரு, பிசாசுகளை பிசாசு துரத்தினால் அவருடைய ராஜ்யம் எப்படி நிறைந்திருக்கும்? எல்லாம் சிதறி போய் விடுவார்கள் அல்லவா? ஆகவே நான் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே நான் பிசாசுகளை துரத்தல. நான் எப்படி பிசாசுகளை துரத்துறேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரினாலே அவர் உதவியோடு கூட நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 12 verse 28. மத்தேயு எழுதின நற்செய்தி புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இயேசு என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சபையை இயக்குபவர், ஊழியக்காரனை இயக்குபவர், தேவனுடைய பிள்ளைகளை இயக்குபவர் என்பதை நாம் தெளிவாக இந்த வேதாகம கல்லூரி பாட திட்டத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதாகம பள்ளியின் படிப்பு என்பது நிறைய வசனத்தை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். வேதத்தை பல முறை படிக்கணும். படிச்ச வசனத்தை திருப்பி படிக்க வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே படிச்ச வசனமா தான் இருக்கும். ஆனால் பாடத்திட்டங்களுக்குள் போகும் பொழுது அடடா, இந்த வசனத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா, ஆழங்கள் இருக்கிறதா, விளக்கங்கள் இருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய நிலையில அநேக வசனத்தை ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு கற்றுத் தருவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆக இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளை செய்கிறதை, அற்புத அடையாளங்களை செய்கிறதை இங்கே வேதம் சொல்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராலே இயக்கப்பட்டார் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியான ஆற்றலை கொண்டவர் அல்ல. ஆற்றல் என்றால் மின்சாரம், கரண்ட் கொண்டவர் அல்ல. கரண்ட்டை நாம் இயக்க முடியும். டிவி ரிமோட்டை நம்ம என்ன செய்ய முடியும்? இயக்க முடியும். இன்னைக்கு ஃபேன் கூட ரிமோட் வந்துடுச்சு, லைட் கூட ரிமோட் வந்துச்சு, சில இடங்கள்ல இயக்க முடியும். பிரியமானவர்களே, டிவி இயக்க முடியும், டேப் ரெக்கார்டு இயக்க முடியும், ரேடியோ இயக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நாம் இயக்குகிறவர் அல்ல. அவர்தான் நம்மை இயக்குகிறவர், அவர்தான் நம்மை இயக்குபவர். தொடர்ந்து அடுத்த பாடத்துல லெசன் 3ல இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.